ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் வந்து ட்ராவல்ட்டான வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சில சமயம் வந்து உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா இதுலேருந்து வீடியோ எடுத்து போடுவேங்க. சும்மா லைக்கையும் ஷேரையும் நீங்கள் அடித்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1 2 3 டடன் தெரியுதாங்க? ஐயா, எஸ்ஜே கேம் 4000 அந்த ஆக்ஷன் கேமரா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மோட்டோ விளாக்கரா, உங்களுக்கு இந்த கேமரா செட் ஆகுமா செட் ஆகாதா, அதை தாங்க நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். வாய் குளறதாங்க செய்யுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் போக போக நம்ம நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்னடா இவன் கேமரா காட்டுறேன்ட்டு சும்மா அட்டைப்பெட்டி மட்டும் காட்டுறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த கேமரா வாங்கி ஒரு 7 மாதம் ஆச்சுங்க. ஆனால் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து இந்த கேமரா வந்து அவ்வளோவா பிடிக்கலைங்க. உண்மையை சொல்ல போனால் வீடியோ குவாலிட்டி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கேமராவை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த கேமரா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, வாரண்டி புக் மாதிரி ஏதோ ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் வந்து நம்ம கேமரா எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அந்த மேனுவல் எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட. நான் காட்டுறேன். அந்த யூசர் மேனுவல்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு புக்கு இருக்குங்க. நம்ம யூஸுக்காண்டி அந்த ஒரு புக்கு இருக்குது. ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்காண்டி மவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னடா இந்த மவுண்ட் காட்டுறியே, இன்னொரு மவுண்ட் இருக்குமே, அந்த மவுண்ட் வீடியோ வேணும்னா உங்களுக்கு எப்படி ஹெல்மெட்டில் மாட்டுறேன்னு சொல்லி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன், கேமரா எப்படி மவுண்டில் மாட்டுறதுன்னு. எனக்கு நான் அந்த எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இருக்குதுங்க. அதாங்க நான் என்ன சொல்கிறது, இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் ஆள் இல்லை. அந்த வீடியோ நான் ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆள் இல்லையா, சரி வீட்டில் ஆள் இல்லாதப்போ அப்படியே ஒரு vlog பண்ணிடலாம். எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ். இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒரு டைம் ஒரு வீடியோவாச்சும் நான் கொடுத்துருவேன் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ இது மவுண்டே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இவ்வளோ மவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு அதெல்லாம் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கைஸ். இது வந்து இப்போ என்னென்னா கேமராவை பற்றின ரிவ்யூ தான் போட போகிறேன். இருங்களேன், இன்னும் இருக்குது கைஸ். இந்த கிட் 2 கிடக்கு பாருங்கள் கைஸ். மவுண்டில் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க கைஸ். ஏதாச்சும் தொலைஞ்சா மிஸ் ஆனால் மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு கைஸ். நான் வந்து உங்களுக்கு மவுண்ட்லாம் காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா நீங்கள்? அந்த மவுண்டு வந்து என்னென்னா, நமக்கு வந்து யூஸ் பண்ண அது என்னது, ஒன்று தொலைஞ்சாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க கைஸ். 2 மவுண்டு கொடுத்துருக்காங்க. மவுண்டு இப்போ ஒரு புக்கு மவுண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கு நான் உங்களோட காட்டினது தான் ஃபஸ்ட்டு காட்டினேன். இந்த புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ஸ்டிக்கர் எஸ்ஜே கேம் சொல்லி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து அது சும்மா நம்ம போனால் நம்ம ஒட்டிக்கலாம், எதையாச்சும் ஒட்டிக்கலாம். எஸ்ஜே கேம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கலாம். இது ப்ரைஸ் வரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேமரா வந்து 4100ங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் வந்து 4100. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த கேமராவோட ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்து தாரேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க கைஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேமராவை காட்டுறேன். அந்த கேமராவை பாருங்கள். டடன், இதான் கைஸ் எஸ்ஜே கேமோட 4000 ஆக்ஷன் கேமரா. இந்த இது நீங்கள் வந்து யூஸர் வைஸை பார்த்தீங்கன்னா, இது வந்து சார்ஜ் வந்து 45 நிமிஷம் நிற்கிது கைஸ். 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நிற்கிது கைஸ் இந்த கேமரா வந்து. இது என்ன மேலே போட்டிருக்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு 1 மீட்ரு வரை நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்ரு வரை நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு வச்சு பாருங்களேன். இது ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஒரு கோடு மாதிரி இருக்கா, அதை வந்து நல்லா தள்ளிட்டு இதை தூக்கணும் கைஸ். இல்லைங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோடு மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு கோடு? இந்த ஒரு ஓப்பன் சொல்லி போட்டிருக்காங்களா கைஸ். அந்த இதை வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி தூக்குனா திறந்துடும் கைஸ். இது சில பேர்த்துக்கு வந்து எனக்கே ஃபஸ்ட்டு திறக்க தெரியல, திறக்க கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லி காட்டுறேன். இருங்க, திறந்து காட்டுறேன். என்னடா வரமாட்டுக்கு வந்துருச்சு கைஸ். பாருங்களேன், எவ்வளோ கைக்கு அடக்காமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் கேமரா கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது
சூப்பர் கேமரானா ரேட்டு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ குவாலிட்டி அதெல்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி வீடியோ குவாலிட்டிலாம் ரொம்பலாம் நல்லா இருக்காது கைஸ். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு நீங்கள் அந்த பட்ஜெட்டில் வாங்கினா இந்த கேமரா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வாங்கலாம். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது இருக்கா கைஸ், அந்த மோடு அதை அமைக்கிட்டு பாருங்க கைஸ், நம்ம முடிஞ்சு தான் தெரியுதா கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் தெரியுதா கைஸ் கேமரா குவாலிட்டி? இப்படி தான் கைஸ் கேமரா குவாலிட்டி இருக்குது. இதுக்கு உங்களுக்காண்டி தான் நான் பரவாயில்ல ஒரு நார்மலுங்க. ஓகே, ஏதோ ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் நார்மலாக இருக்குது கைஸ் கேமரா குவாலிட்டி. இதில் வந்து நீங்கள் எப்படி மாற்றணும்னா இது மோட் பட்டன் அமுக்குனீங்கன்னா மாறும் கைஸ். பாருங்கள், இப்போ கேமராவில் இருக்கா, நான் அந்த மோட் பட்டன் அமுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஃபோட்டோவுக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் கைஸ், செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் கைஸ், செட்டிங்ஸ்ன்னு காட்டுது. செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு வந்து என்னென்ன இதில் பண்ணலாம்னா இது வீடியோக்குரிய செட்டிங்ஸு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ ரீசொல்யூஷன் காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஓகே கொடுத்தோன்னே என்ன காட்டுதுன்னா வீடியோ ரீசொல்யூஷன் காட்டுது கைஸ். அது எவ்வளோனா 1080 நமக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிற 16 MP அது காட்டுது. நாங்கள் அது 16 MP மறுபடியும் வந்து அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எம்பியில் வேணும்னு காட்டுது. மறுபடியும் ஓகே கொடுத்துரும். அது கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைட் பட்டன் இருக்குது பாருங்களேன் கைஸ். இந்த சைட் பட்டன் அமுக்கணும். சைட் பட்டன் அமுக்குனிங்கன்னா கீழே இறங்கும். இந்த இறங்குதுன்னு தெரியுதா கைஸ்? டைமுடு க்ளோஸுன்னு இருக்குது. டைம் வேணுன்னா நமக்கு வச்சுக்கலாம். ஆட்டோவும் க்ளோஸுன்னு இருக்குது. ட்ராமா ஷூட் அதுவும் க்ளோஸுன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஆப்ரேட் பண்ணுறது இப்படி தான் கைஸ். இல்லைங்க அடுத்ததுக்கு நீங்கள் போனோம்னா பின்னாடி உள்ளதை அமுக்கணும். அதை அமுக்கிங்கன்னா அடுத்தது இதில் எக்ஸ்ப்ளோரில் போய்க்கிறோம். அப்புறம் கீழே உள்ளதான் கைஸ் அமுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரு, அப்புறம் ஒயிட் பேலன்ஸு, இமேஜ் ரொட்டேஷன், அந்த இமேஜ் மாறுது. அது உங்களுக்கு வேணும்னா இந்த ஓகே கொடுத்து அமுக்கிக்கலாம். மேலே உள்ள பட்டன் இந்த ஓகே கொடுத்து அமுக்கிக்கலாம். அதுக்கடுத்து என்னது ட்ரைவிங் மூட் கைஸ். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு விளாக் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைவிங் மூடு தேவைப்படும். அதில் ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபை வேணால் வச்சுக்கலாம். அடுத்தது செட்டிங்ஸில் போய் லாங்குவேஜ் வந்து தமிழை தவிர எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க கைஸ். தமிழ் மட்டும் இல்லை, மீதி எல்லா லாங்குவேஜ் இருக்குது. டேட் டைம் செட் பண்ணுறோன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா டேட் டைம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பின்னாடி வரணும்னா பேக் பட்டன் அதை அமுக்கணும். மறுபடியும் கீழே ஃபார்மேட்டுக்குன்னா ஃபார்மேட் ஆகும். அடுத்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகிறதுனா எக்ஸிட் கொடுத்து மேலே உள்ள அந்த ஓகே பட்டன் அனுப்புனீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும் கைஸ். இன்னொரு டைம் சொல்லிடுறேன், இது வந்து ஓகே பட்டன் கைஸ். இது வந்து லென்ஸு, இது வந்து பவர் ஆஃப் பட்டன். சரி இது வந்து பவர் ஆஃப் பட்டன், இது வந்து லென்ஸு, இது வந்து ஓகே பட்டன் கைஸ். இது வந்து ஸ்க்ரோலர் டவுனு, இது வந்து மேலே ஏற்றுறது. இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. இது வந்து கீழே இறக்குறது கைஸ். இது வந்து மேலே ஏற்றி விடுறது. இந்த இருக்குது கைஸ். இது வந்து ஸ்பீக்கர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து யூஎஸ்பி சப்போர்ட் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து SD கார்டு போடுறது. மைக்கு இந்த தான் கைஸ் இருக்குது. ஆனால் மைக்கு ரொம்ப கம்மி கைஸ். மைக்கெலாம் நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் வாங்கி தனியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மைக்கு இது இல்லை கைஸ், ஒழுங்காகவே கேட்காது. நீங்கள் எடுக்கிறது வேஸ்ட் இதில் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு நீங்கள் தனியாக ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பேட்ரி கைஸ், பேட்ரி 900 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்சிடியில் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்க்ரீனு எல்சிடி 2.0 டிகிரியில் கொடுத்துருக்காங்க கைஸ். எல்சிடி 2.0 டிகிரி அதில் கொடுத்துருக்காங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இதில் வந்து வீடியோ ரீசொல்யூஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4Kலேருந்து 720p 60 FPS அது வரை நம்ம கொடுத்துருக்காங்க கைஸ். அதுவும் இல்லாமல் வேறு என்னது லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழை தவிர எல்லா லாங்குவேஜும் கொடுத்து வச்சுருக்காங்க. தமிழ் மட்டும் கொடுக்கல கைஸ், ஆனால் லாங்குவேஜ் மீது எல்லா லாங்குவேஜுமே இருக்குது. உங்களுக்கு கொரியன், ரஷ்யன் அது எல்லாமே இருக்குது. ஆனால் தமிழ் மட்டும் கொடுக்கல கைஸ். நீங்கள் வந்து இந்த கேமராவில் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கைஸ் 50 ஹெட்ஜெட்லேருந்து 60 ஹெட்ஜெட் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு 45 நிமிஷம் வந்து சார்ஜ் நிற்கிது. ஆனால் இந்த கேமரா தயாரித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 70 மினிட்ஸ் வந்து சார்ஜ் நிற்கும் கைஸ். அதே மாதிரி சார்ஜ் ஏற 3 மணி நேரம் கன்ஃபார்ம் ஆகிடுது. அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்ததில் 3 மணி நேரம் சார்ஜ் ஏற
சூப்பராக ஆகிடுது கைஸ். 3 மணி நேரம் சார்ஜ் ஏறியே ஆகணும். அதுவும் இல்லாமல் யூஎஸ்பி சப்போர்ட் இந்த இருக்குது பாருங்கள். இதில் தான் யூஎஸ்பி சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி அந்த இது சார்ஜ் ஏறுற இது அதான் யூஎஸ்பி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸிட் வீடியோ வந்து H.264 கொடுத்துருக்காங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இமேஜ் ரெசல்யூஷன் வந்து JPH அதில் கொடுத்துருக்காங்க. இமேஜ் வந்து 16 MP எடுக்கலாம் கைஸ். 16, 12, 8 MP நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அடுத்து ஸ்டோரேஜ் ஃபார்மேட் வந்து SD கார்டு தான் கைஸ் போடணும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. SD கார்டு தான் போடணும். அதுவும் 32 GB மேலே போட முடியாது. அது 32 GB 64 GBலாம் வாங்கிடாங்க. தயவு செஞ்சு இந்த கேமரா வாங்கிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு யூஸுக்கும் இல்லை. நம்ம வந்து 32 GB வரை தான் இது போட முடியும். பேட்டரியோட அது அந்த இது சார்ஜ் போடுறதும் இல்லாமல் அது நம்ம வந்து சொன்னோம்ல கைஸ், அது வந்து பேட்டரியோட அளவு வந்து 900 mAh தான் கைஸ். அதனால் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். அதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஒய்ஃபை வந்து இதில் இருக்குது கைஸ். ஒய்ஃபை வந்து கன்ஃபார்ம் இருக்குது. ஒய்ஃபை ஆக்ஷன் இருக்குது. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோ XP ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோ XP அதான் கைஸ் இதை யூஸ் ஆகிட்டு இருக்குது. வந்து 4K செட்டிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் கைஸ். 4K செட்டிங்ஸ் அது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். வீடியோ குவாலிட்டி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதான் வீடியோ குவாலிட்டி. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதில் 4K வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸுன்னு சொல்லிட்டேன். அமேசானில் எவ்வளோ ப்ரைஸு, ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ ப்ரைஸுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஆர்டர் பண்ணல அது ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி. இந்த கேமரா வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது ரிவ்யூ பண்ணால் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிக்கிறோங்களே கைஸ். அதனால தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணது. இந்த இதாங்க டப்பா. இந்த டப்பா நான் முன்னாடி இதை மட்டும் தான் காட்டினேன். இதில் டப்பாவில் வச்சு இந்த இருங்களேன் இந்த இது இப்போ நம்ம இந்த கேஸ் வந்து இது வந்து என்னதுன்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸுங்க. இதை இப்படி மூடிட்டு இது பண்ணி இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கு. இல்லை வீடியோ எடுக்கலை. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக வெளியே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ஆஃப் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணுறது பாருங்கள். அந்த நம்ம ப்ரெஸ் பண்ண பட்டன் வந்து வெளியே தூக்கிட்டு நிற்கணும். இந்த இது ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி உள்ளது பிடிச்சி பின்னாடி உள்ளது அமுக்குனா முடிஞ்சு கைஸ். அவ்வளோதான். இது வந்து ஒரு என்னது இந்த ஒரு வந்து மினி கேமராவில் வந்து 4000 ரேட்டுக்குன்னா நீங்கள் மற்ற எந்த கேமராவையும் சக்ஸஸ் பண்ணுறத விட இந்த கேமராவை நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் கைஸ். இந்த கேமரா வந்து ஏன்னா ஒர்த்து நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கு அந்த கேமரா ஒர்த்து. வீடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம மாற்றி ஃபோனில் ஏற்ற கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி இது வந்து ஒர்த்தான கேமரா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் வாங்கிப்பாங்க. நான் முடிஞ்சளவு லிங்க் இருந்தால் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுக்குறேன். இது எப்படி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா கமாண்ட் அடித்து பறக்க விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறதே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பட்ஜெட் கம்மியான ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது ASP. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க, ஷேர் பண்ணி தெரிக்க விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேமரா வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அவங்களுக்கு அனுப்பிடுங்க கைஸ். தேங்க்யூ. பாய்.